Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருக்கவும், இந்த கிராஜுவேஷன் செரிமனியில் கலந்து கொள்ளவும் என் அன்போடு அழைத்த அன்பான போதகருக்கும் அவருடைய குழுவினருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கிராஜுவேஷனில் பேசுகிறது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஹீப்ரூவில் எதுவுமே தெரியாது. நீங்கள் எல்லாரும் விதமாக வேதத்தினுடைய மூல பாஷையை நீங்கள் கற்றுக்கொள்ளவும், வேதத்தில் தேரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை கர்த்தர் உங்களுக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் வாசிக்கப்பட வேண்டியது, கர்த்தருடைய வேதம் தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கற்றுக்கொண்டதில் தேர்றது ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கு அதை பற்றி நான் பேசாமல் இன்னொரு காரியத்தை பற்றி பேச போகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. வேத வசனத்தை வாசிக்கணும்னு சொன்னேன், தியானிக்கணும்னு சொன்னேன், கற்றுக்கொள்ளணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வேத வசனத்தை செய்ய வேண்டும். எவ்வளவோ படித்து கற்று உணர்ந்து அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாய் மாறுகிற வரைக்கும் அந்த வசனத்திற்கு பலன் இல்லை. இந்த ஓமானம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் ஓமானங்களோடு பேசினார் என்று வாசிக்கிறோம். ஓமானங்களை அன்றி வேறு எந்த விதத்திலையும் அவர் பேசவே இல்லை. எல்லாவற்றையும் ஓமானங்களை கொண்டே, உதாரணங்களை கொண்டே பேசினார். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல அன்றைக்குள்ள எபிரேய அல்லது இஸ்ரவேலிய சமுதாயம் ஒரு அக்ரேரியன் சொசைட்டி. இந்த வயல் நிலத்தில் தான் அவங்க, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி கிடையாது, அது ஒரு அக்ரேரியன் சொசைட்டி. அதனால் அவங்க இந்த வயல்வெளிகள், இந்த ஆடு மாடு வளர்க்கிறது, இதிலெல்லாம் அவங்க அனுதின வாழ்க்கையில் ஒன்றி உணைந்த ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால் அதை பற்றியெல்லாம் இயேசு பேசும்போது அவங்களுக்கு அது புதுசாக, இயேசு பேசின உதாரணங்களுக்கு இன்னொரு விளக்கம் அவங்களுக்கு தேவைப்படலை. அது அவங்க அனுதின வாழ்க்கையில் அவங்க பார்த்து கொண்டு வந்தது தான். அப்படி தான் இந்த ஓமானத்தை பற்றி பேசும்போது இயேசு ஒரு உழவன், நிலத்தில் பயிரிடுகிறவன், சந்திக்கும் 4 விதமான நிலங்களை பற்றி அவர் பேசுகிறார். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நமக்கு இந்த விதைனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், விதைக்கிறவன் யார் என்று நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விதைக்கிறவன் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறவன், போதிக்கிறவன். விதையானது தேவனுடைய வசனம், வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. விதை ஒன்று தான், ஆனால் நிலங்கள் 4. ஒன்று வழி அருகே இருக்கிற ஒரு நிலம், இன்னொன்று கற்பாறை, இன்னொன்று முள் உள்ள இடம், இன்னொன்று நல்ல நிலம். இந்த 4மே ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு இருதய நிலைகளை பற்றி பேசுகிறார். ஏன்னா நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். ஸோ 4 விதமான இருதயங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இதில் ஆச்சரியம் என்னென்னா, 4 நிலங்களைப் போல 4 வெவ்வேறு இருதய நிலைகள் உள்ளவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வசனத்தை தான் கொடுத்தார். அது என்ன காண்பிக்குன்னா, நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாதவர், பட்சபாதம் பண்ணாதவர். எல்லாருக்கும் ஒரே வசனம், ஒரே விதை,
கொடுக்கப்படுகிறது. அதே வேளையில் ஒரே விதைக்கிறவன் தான். அவங்க நல்ல நிலமாக இருக்கிறாங்கன்னு விசேஷ பிரசங்கியார் கிடையாது, அவங்க கல்லாக இருக்கிறாங்கன்னு மோசமான பிரசங்கியார் கிடையாது, அவங்க வழியருகில் இருக்கிறாங்க அப்படின்னு சராசரி பிரசங்கியாரெலாம் கிடையாது. ஒரே உபதேசிக்கிறவனை தான் 4 நிலத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். மூன்றாவது, இந்த வசனம் விழுந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரே காலம், ஒரே நேரத்தில் 4 இடங்கள்லையும் வசனம் விதைக்கப்படுகிறது. ஸோ ஐ கேன் புட் இட் லைக் திஸ்: இட்ஸ் த சேம் சீட், த சேம் சோவர் at the same season. ஆண்டவர் 4 நிலங்களுக்கு அனுப்புகிறார். இந்த 4 நிலங்களும் ஒரே வசனத்தை, ஒரே உபதேசிக்கிறவனை ஒரே நேரத்தில் வசனம் அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் ஒரு காரியத்தை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். வசனத்தை ஒருவன் விதையை பெற்றுக்கொண்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய வாழ்க்கை செழிப்பாகி விடும் என்று அர்த்தம் அல்ல. வசனம் ஒரே வசனம்தான், அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய வசனம்தான். அதே வசனம் ஒரு நிலத்தில் விழுந்தால் 100 மடங்கு பலன் கொடுக்குற வசனம் தான் இன்னொரு இடத்துல வசனம் இருந்த வடுவே இல்லாமல் ஒரு பறவை எடுத்துக்கொண்டு போனது, பிசாசு எடுத்துக்கொண்டு போனான்னு போட்டிருக்கு. அதனால் நான் வசனத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதுக்காக நம்முடைய வாழ்க்கை தன்னாலேயே சிறப்பாக மாறிவிடும், செழிப்பாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம கனவு காணக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் கிருபையில் 1 வருஷமோ 2 வருஷமோ வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள, ஒரு மூல பாஷைகளில் போய் நீங்கள் வேதத்தை சற்று ஆழமாக புரிந்து கொண்டு வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்தது ரொம்ப பாராட்டுக்குரியது தான். ஆனால் நீங்கள் எபிரேய மொழியை படித்ததுனால இன்னும் சிறந்த கிறிஸ்தவனாக மாறிவிடலாம் என்று நினைக்காதீங்க. கிரேக்க மொழி தெரிஞ்சதுனால இன்னும் நல்ல விசுவாசியாக மாறிடலாம்னு நினைக்காதீங்க. எல்லா பாஷைகளையும் அறிந்து வச்சிருந்தாலும் இருதயம் சரியில்லைன்னா அதுக்கு என்ன வராது? பலன் வரவே வராது. இருதயத்தை நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அப்போ வசனம் ஒரே வசனமாக இருந்து, விதைக்கிறவன் ஒரே ஒருவனாக இருந்து, ஒரே காலத்தில் வசனம் போய் சேர்ந்தாலும் பலன் எப்படி இருக்கும்னா ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமாக தான் பலன் இருக்கும். ஒருவன் இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்முடைய இருதயத்தின் நிலையின் மேலே நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேக வேளையில் நாம் கவனத்தை அதிகமாக நம்முடைய தோற்றத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்க. இருதயத்தின் நிலை சரியாக இருக்குமானால் அதில் விழுகிற விதையினுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அது ரொம்ப நீண்டதாக இருக்கும். அது இன்னும் விதைகளை பிறப்பிக்கிற ஒரு நிலமாக மாறும். இதில் இந்த முதல் 3 நிலங்களை பற்றி கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவுக்கு வரலான்னு நினைக்கிறேன். மத்தேயு 13:4 முதலாவது ஒரு விதை எங்கே விழுந்ததுன்னு பார்த்தா, அவன் விதைக்கில் சில விதை வழி அருகே விழுந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வழி அருகேன்றது இயேசு சொன்ன ஓமானத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மனிதர்களுடைய இருதய நிலை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 19ஆம் வசனம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போதுனா அதை புரிந்து கொள்ளாமலே வசனத்தை கேட்கும்போது. இதை நான் இப்படி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் என்று கேட்டால், the first category of people are those who don't take the word of God very seriously. இதுதான் முதல் கேட்டகரி. இவங்க தான் அந்த வழி அருகே விழுந்தவங்க. they really don't care. அவங்க வசனத்தின் மேலே கவனமாக இருக்கிறது இல்லை. புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, ஏதோ பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம் முதல் கூட்டம். they don't take the word of God seriously. அவங்க வசனத்தை கேட்க வருவாங்க, ஆனால் வசனத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்க மாட்டாங்க. வசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க.
இவர்கள் யார் என்றால் இந்த வேலியில் உட்கார்ந்துருக்கிற மக்கள் போல இவர்கள் வேடிக்கை பார்ப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். வருகிறவர்களையும் போகிறவர்களையும் வந்த பிரசங்கியாரையும் மற்றவற்றையும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிடுவாங்களே தவிர வசனத்தை உள்வாங்க விருப்பம் இல்லாதவர்கள். அதாவது இப்போ சில பேர் ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்க பாஸ் ஆகணுன்ற எண்ணமே இல்லாததுனால கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்தா கூட எதுவும் புரியலைன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது இல்லையா? பிகாஸ் தே ஆர் நாட் பிளானிங் டு பாஸ். அவங்க வீட்டிலேருந்து அனுப்பி விட்டதுனால வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சபையிலேயே உட்கார்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் வராங்க சர்ச்சுக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு புரியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னாட்டா அவங்க என்னென்னா எதை தான் அவங்கள கவனமாக இருக்காங்கன்னா, 8 மணிக்கு ஆரம்பிச்ச ஆராதனை 10 மணிக்கு முடிஞ்சிருச்சா, அவங்களுக்கு பாஸ்டர் 3 குறிப்பு பேசுவாருன்னு தெரிஞ்சால் 3ஆவது குறிப்பு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா முடிய போகுது, அவ்வளோதான். என்ன முடிய போகுதுன்னு கூட அவங்களுக்கு கவலை இல்லை. வெளியே போகும்போது என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க கேட்டு உணரணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பமே இல்லாதவர்கள். இது ஒரு கூட்டம் வசனத்தோடு அனுதினமும் பழகிறவங்க இருக்கிறாங்க. they don't take the word of God seriously, they just come for the experience. ஒரு வசனத்தை கேட்குறதுக்கு போனோம், ஒரு பிரசங்கம் கேட்டோம், சர்ச்சுக்கு போனோம், ஒரு ஆவிக்குரிய கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்றதுல திருப்தியோடு எழும்பி செல்கிறவர்கள். அவர்கள் குடும்பத்தோடு வருவாங்க, கூட்டத்தோடு வருவாங்க. அநேகர் தங்களுடைய நண்பர்களை பார்க்கவே சர்ச்சுக்கு வராங்க, தங்கள் சொந்தங்களை பார்க்கவும் சர்ச்சுக்கு வராங்க. இன்றைக்கி இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. சர்ச்சுக்கு வந்து தங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அவங்க யார் பிரசங்கம் பண்ணால் என்ன பிரசங்கம் பண்ணால் அவங்களுக்கு என்ன, தங்க காரியம் நடந்துச்சா? ஆனால் பிரசங்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க. பட் வசனத்தை கேட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டாங்க. ஆனால் பிசாசுக்கு இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். அவனுக்கு இவங்க தான் வந்து கஸ்டமர் மாதிரி, அவனுடைய கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம். வசனத்தை கேட்டு வெளியே கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது அந்த விதையை அவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். ஆனால் வேதனை என்னென்னா, விதையை எடுத்துகிட்டு போயிட்டான்னு கூட ஒரு உணர்வு இருக்காது அவங்களுக்கு. அதான் பிரச்சனை. ஸோ தே வெரி கேஷுவல் வித் காட்ஸ் வேர்ட். இந்த மாதிரி மனிதர்களை பிசாசானவன் சபைக்கு அனுப்புறதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் முடிஞ்சு போகும்போது நம்மகிட்ட தான் கொடுத்துட்டு போக போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்டவர்களை ஆராதனைக்கு போகிறக்கு அவன் தடுக்கவே மாட்டான். சில நானே ஆச்சரியப்படுவேன், இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி சர்ச்சுக்கு வர்றாங்க, செய்தி நேரம் முழுவதும் தூங்குறாங்க, எழும்பி போகிறாங்க, எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு யோசிப்பேன் நான். இப்படிப்பட்டவர்கள் மேல் பிசாசு ரொம்ப பிரியமாக இருக்கும். நீ எவ்வளோ நேரம் வேணால் போப்பா, எத்தனை மீட்டிங் வேணால் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு புரியாத வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. பிகாஸ் யூ நெவர் டேக் த வேர்ட் ஆஃப் காட் சீரியஸ்லி. வசனத்தை கேட்குறாங்க, கண்கள் திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, இருதயம் திறக்கலை. இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கவே கூடாது. தேவனுடைய வசனத்தை நம்ம செய்கிறதுக்கு முதல் படி என்னன்னா, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை உணர்கிறவர்களாய் நாம் இருக்கணும். we should understand God's word. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாயிரு. வசனம் புரியலை அப்படின்னா you cannot go to the next step. அடுத்த படிக்கு நம்ம போகவே முடியாது. இப்போ இந்த முதல் நிலம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. டேக் த வேர்ட் ஆஃப் காட் சீரியஸ்லி. 20 நிமிஷம் பிரசங்கம் கேட்குறேன்னா 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்குறேனான்றது முக்கியம் இல்லை. கேட்ட பிரசங்கம் எனக்கு புரிஞ்சுதா? அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நம்ம வாழ்க்கையில் கனி கொடுப்பதற்கு முதல் படி அதுதான். நான் புரிந்து கொண்டேனா? அதனால தானே பிலிப்புவை கர்த்தர் இந்த கந்தகையின் மந்திரியினுடைய ரதத்துக்கு பக்கத்தில் ஓட விட்ட போது அவன் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு அந்த கந்தக மந்திரி மேலே எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னு கேட்டால், புரியலைன்றதை புரியலைன்னு சொல்லிட்டான் பாருங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த வார்த்தை சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதே இது நம்ம யாராவது உட்காந்துருந்தோம்னா வேறு யாராவது உட்காந்து என்ன சொல்லியிருப்பாங்க, புரியாமலா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ரோட்டில் ஓடுறவன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் என் புக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு ஒரு திட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ தாழ்மையாக இருந்தான்னா, வேறு ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படிப்பா புரியும், வா ஏறிக்கோ என்று ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு கூட பார்க்காம தன்னுடைய வண்டியில் ஏற்றி வைத்து கொண்டு அந்த வசனத்தை தனக்கு விளங்க பண்ணும்படி உதவி செய்யும்படி கேட்டான் பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மை. அதோடைய விளைவு என்னன்னு கேட்டால், தன் வீட்டிற்கு அன்றைக்கு சந்தோஷத்தோடே போனான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான்.
அந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நினைக்கிறேன் இந்த ஹீப்ரூ கிளாஸஸ் மூலமாக நீங்கள் வசனத்தை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேக் த வேர்ட் ஆஃப் காட் சீரியஸ்லி. இது வந்து நம்பர் 1. இப்போ 2வது ஒரு ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இன்னொரு கூட்டம் இருக்காங்க. 5வது வசனத்தில் மத்தேயு 13:5 சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது, ஆனால் வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. ஸோ இந்த வேர் பற்றி கனி கொடுக்க முடியாதவங்களுடைய முதல் கூட்டம் நம்ம சொன்னோம், those who don't take the word of God seriously, wayside hearers. வசனத்தை ஜாக்கிரதையோடு கேட்காம புரிந்து கொள்ளாமலும் வசனத்தை கேட்கறதுல பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க முதல் கூட்டம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு கவனித்தோம். ஆனால் 2வது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் they don't take the word of God seriously. Second group is the people who don't have enough soil. Or in other words, they lack depth. இந்த 2வது கூட்டத்தில் வசனத்தை கேட்டாங்க. வேதம் சொல்லுது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். 20ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா தங்களுக்குள்ளே வேர் விடுற அளவுக்கு மண் இல்லை. இன்னொரு விதமாய் சொன்னால் ஆழம் இல்லை. உள்ள ஆழம் இல்லாமல் என்ன இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருந்துச்சு. The soil was very hard. அதனால் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறேன். வசனம் கேட்டு வசனம் புரிஞ்சிட்டதுனால ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. வசனம் புரிஞ்சிடலாம், விழுந்த வசனம் முளைச்சி கூட வந்துடலாம் வேலை. ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானா உள்ள கல் இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்? நல்ல மண் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா வேர் உள்ளே போகாதபடி உள்ள பயங்கரமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது அப்படியே எதிர்க்கிறது, வசனத்துக்கு நேராக எதிர்த்து வருகிறது. எங்கேருந்து எதிர்ப்பு வந்ததுன்னா சொந்த இருதயத்திலேருந்தே தான் வந்தது. அவருடைய இருதயம் வந்து சதையாக இல்லாமல் கல்லாக இருந்தது. அதனால் வசனம் கேட்டு புரிஞ்ச பிறகு கூட அவங்களால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அதுக்கு பதில் அவங்க சொல்ல முடியலை, அவங்க அதுக்கு கீழ்ப்படிய முடியலை. ஏனென்றால் அவருடைய இருதயம் வந்து எதுக்கு தான் ஆயத்தமாக இருக்குன்னா சர்ஃபேஸ் லெவல் கிறிஸ்டியானிட்டிக்கு தேவர் ரெடி. நீங்கள் நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்காங்க. சர்ஃபேஸ் லெவலில் எதை வேணால் பேசுங்க, தே ரெடி டு டேக் இட். அதை கேட்குறதுக்கு மேலோட்டமாக இருக்கணும். மேற்பரப்பில் நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஆழமாக பேசினா உடனே எதிர்ப்பு வந்துடும். அந்த ஃபீலிக்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா, மேலாக்க ஆண்டவரோட வார்த்தையை தேவனோட அன்பை பற்றி எல்லாம் பேசுகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரட்சிப்பை பற்றி பேசும்போது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கொஞ்சம் டீப்பாக போன உடனே, எப்பா இன்னொரு முறை வாப்பா, இன்னொரு முறை சமயம் வாய்க்கும் போது உடனே என்ன பண்ணுறேன், நான் அழைப்பிக்கிறேன், இது இந்த டெப்த்துக்கெலாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி பவுல்ன்ற பெரிய பிரசங்கியாரையும் நிறுத்திட்டான் பாருங்க பாதியிலே. நம்ம வாழ்க்கை வந்து பலன் உள்ளவர்களாய் கனி உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டுமானால் அந்த வசனத்துக்கு 100க்கு 100 நம்ம இடம் கொடுக்கணும். அது டோட்டலாக என்ன கிரியை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் அந்த வசனத்துக்கு நம்ம அப்படியே நம்ம இடம் கொடுக்கும்போது பாருங்க, அந்த வேரானது உள்ளே பற்றுமானால் மிகுந்த பலனை கொடுக்கும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சர்ஃபேஸ் லெவல் கிறிஸ்டியன்ஸுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், வசனத்தை கேட்பாங்க, உடனே கை தட்டுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஒரே உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப இம்மிடியட்டாக தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் எங்கே அவங்களுடைய ரியாலிட்டி எப்போ தெரியும்னு சொன்னால் வெயில் வரும்போது தான். இந்த வெயிலை வந்து இயேசு எப்படி விளக்குறார் அப்படின்னு கேட்டால், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. அப்போ வசனத்தினாலேயும் ஒரு துன்பம் இருக்கு, வசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்கள் வரும்போது இவர்களுடைய கீழ்ப்படிதல் ஒன்றுமில்லாமல் போயிடும். இவங்க யாருன்னு சொன்னால் மோஸ்ட்டாக இந்த 4 சுவருக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ். இவங்க அன்றைக்கு வந்து ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பாஸ்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் வெளியே போகும்போது அவங்க லைஃப்பில் டெப்த் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வசனத்தை தூர போட்டு விட்டு அந்த வசனம் பலன் கொடுக்காதபடி
அவங்க மேலோட்டமான நிலையிலிருந்து காய்ந்து போவார்கள். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து வசனம் எது கேட்குறோன்னா புரிந்து கொள்றதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வசனம் நமக்குள்ளே ஆழமாய் வேர் விடுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். வசனத்தை எதிர்த்து நிற்கிற எந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்க நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கல்லான இருதயத்தை கர்த்தர் நமக்கு சதையானதாய் மாற்ற வேண்டும். சில பேர் எப்படின்னா ரொம்ப செலக்டிவாக ஆண்டோடைய வசனத்தை கேட்பாங்க. இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ அவங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை மட்டும் கேட்டுக்கிடுவாங்க. தங்களை கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்தால் உள்ளே இருக்கிற கல் என்ன பண்ணும், கொஞ்சம் போதும் கிளம்பு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. சில வேளையில் சிலர் வசனம்லாம் நல்லா கேட்பாங்க, நோட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டம் வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், அதெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு எழுந்து போயிடுவாங்க. அதனால் அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா they don't have depth. அவங்க வாழ்க்கையில் ஆழமான கிரியைகளோ மாற்றங்களோ அவங்க லைஃப்பில் இருக்காது. மேலோட்டமாக மகிழுகிறதும் மேலோட்டமாக சந்தோஷப்படுறதும் மேலோட்டமாக குதூகலமான ஒரு அனுபவத்திற்குள்ள மாத்திரம் அவங்க திருப்தி கண்டுவிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. நம்ம லைஃப்பில் வந்து கர்த்தருடைய வசனம் வந்து ஸ்மால் டைம் எஃபெக்ட் கொடுக்கவே கூடாது. இப்போ நீங்கள் ஆண்டவர் கிருபையில் 1 வருஷமோ 2 வருஷமோ இங்கே வந்து வேதத்தை வந்து எபிரேய மொழியில் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில வார்த்தைகளோ அந்த கான்செப்ட்ஸோ, அன்றைக்கி கூட பாஸ்டர் சொன்னாங்க, நான் எபிரேய பாஷை பேசுகிறதுக்கு நான் கற்றுக் கொடுக்கல, இந்த வேதத்தை எப்படி எபிரேய மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்ற பேக்ரவுண்டை கொடுத்து அவங்கள நான் படிக்க வைத்து புரிந்து கொள்ள வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசிஷன் தான். அந்த காலத்தில் எப்படி இது எந்த சூழ்நிலையில் எழுதுனாங்க அதெல்லாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது தான். ஆனால் இது வந்து 1 இயர் எஃபெக்டோடு முடிஞ்சிடக்கூடாது, ஒரு 2 இயர் எஃபெக்டோடு முடிஞ்சிடக்கூடாது. நல்ல 8 இயர்ஸா 10 இயர்ஸ் ஓ அப்படியா, நான் 1 வருஷம் 2 வருஷம் நினச்சிட்டு இருக்கேன். சரி 10 வருஷம்லாம் படித்து தேறி இருக்கீங்க அப்போ, ரொம்ப இன்னும் தேரலை. சரி, ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து நான் கேட்டேன் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட புரிந்து கொண்ட வசனத்தை என் வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவமாக்கியிருக்கிறேன், என் லைஃப்பில் எவ்வளோ மாற்றத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். வசனம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தத்துவ புஸ்தகம் கிடையாது. காதுகளுக்கு இனிமையாகவும் கண்களுக்கு இனிமையான ஒரு அனுபவத்தை மேலோட்டமாக கொடுக்குற ஒரு புஸ்தகம் இது கிடையாது. இது இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்னா வாழ்க்கையை மாற்றுகிற புஸ்தகம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகத்தை போல இல்லாத ஒரு தன்மை வேதத்தில் இருக்கிறது. என்னவென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறார். அது வந்து நமக்குள்ள வேர் விட்டு பலன் கொடுக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஸோ அதுக்கு நாம் வந்து எவ்வளவு அதிகமாக நம்ம இடம் கொடுக்குறோமோ நம்ம வாழ்க்கை மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா பச்சையாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கும். ஸோ இங்கே தான் என்ன ஆயிடுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த வசனத்துக்கு வந்து தங்கள் இருதயத்தை ரெடி பண்ணாத போது அவங்க வந்து டூப்ளிகேட் கிறிஸ்டியன்ஸாக மாறிடுறாங்க. அல்லது அவங்க வந்து ஸ்மால் டைம் கிறிஸ்டியன்ஸ், ஜஸ்ட் சர்ஃபேஸ் லெவல் கிறிஸ்டியன்ஸ், மேலோட்டமான அனுபவம். அல்லது இன்னும் சொல்லப்போனால் துக்கத்தோடு சொல்லுவேன், அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா மாய்மால கிறிஸ்தவர்களாக மாறிடும். மேலோட்டமாக பார்த்தா நல்லா பச்சை புல்லாக இருக்கும், உள்ள கையை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கல் அப்படியே மாறவே மாறாது. 10 வருஷம் ஆனாலும் அந்த கல் கல்லாகவே இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. அந்த இருதயமாகிய நிலம் ஒரு நாளும் கடினப்பட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியினாலே அது சதையாக மாற வேண்டும். அப்போ நம்ம இந்த 2வது சோதனைக்கும் நம்ம தப்புவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன், முதல் நிலம் வந்து people who don't take the word of God seriously, அது முதல். 2வது ஒரு கூட்டம், அவங்க யாருன்னா they don't have soil in them. அவர்களுக்குள்ள வசனத்தை கேட்க வாஞ்சை இருந்தாலும் உள்ள வந்து மண்ணை விட கல் தான் அதிகமாக இருக்குது. அந்த எதிர்க்கும் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால வசனம் பூரண கிரியை செய்யாது. 3வது ஒரு கூட்டம் பாருங்கள், மத்தேயு 13:7 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து நெருக்கி போட்டதுன்னு வாசிக்கும். முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 22ஆம் வசனத்தில் இதற்கு விளக்கத்தை இயேசு கொடுக்கிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். 3வது கூட்டத்தை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? These are the people who don't have the strength to resist.
எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் அந்த மூன்றாவது முள்ளுள்ள இடம். ஏனென்றால் அவர்களை எதிர்த்து என்ன வந்ததுன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் அவர்களை நெருக்குச்சு. ஆனால் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, திராணி இல்லாமல் போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், தூரத்துலேருந்து பார்க்கும்போது பச்சையாக தான் இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முட்களாக இருப்பாங்க. தூரத்துலேருந்து ரொம்ப செழிப்பாக தெரிவாங்க, பக்கத்தில் வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோ செழிப்பாக இருக்காது. நீங்கள் ஏர்பிளைனில் நம்ம இந்திய தேசத்தின் மேலே அப்படியே நீங்கள் நம்முடைய ஃப்ளைட்ஸ் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே பகுதியை நீங்கள் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசேல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கருவாளி மரம்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, வெறும் முள்காடு தான் அது. ஆனால் உயரத்துலேருந்து பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கும், பக்கத்தில் வந்தீங்கன்னா தொட முடியாது. ஸோ ஐ கால் தீஸ் பீப்புள், தே வெரி ப்ராஸ்பரஸ் from a distance, but they become very painful when you get close to them. அவர்கள் குத்தக்கூடிய முல்லை போல அவங்க அருகில் வரும்போது இருப்பாங்க. அவங்களுடைய இந்த மூன்றாவது ஒரு கூட்டம் மனிதர்கள், இவங்களாம் விசுவாசிங்க தான், வசனம் கேட்குறவங்க தான், ஏன்னா வசனத்தை விரும்புகிறவங்க தான், வசனத்தை கேட்குறவங்க தான், வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான், இவங்க வசனத்தை புரிந்து கொண்டவங்க தான் இந்த மூன்றாவது கூட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா, their only achievement that they can speak of in their Christian life is their worldly achievement. இவங்க கிறிஸ்தவன் ஆனதுனால அவங்க வாழ்க்கையில் அவங்க புகழ்ந்து பேசக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சி முழுசும் பார்த்தீங்கன்னா உலகமாக தான் இருக்கும். அவங்க வேதம் சொல்கிறது போல் அவங்க தேவன் அவர்கள் வயிறுன்னு சொன்ன மாதிரி, நான் முன்னால் பசி பட்டினியாக இருந்தேன், இப்போ நல்லா சாப்பிட்றேன், முன்னால் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், வேலை இல்லாமல் இருந்தேன், இப்போ வேலை கிடச்சிருச்சு, காசு இல்லாமல் இருந்தேன், இப்போ காசு வச்சுருக்கேன். தப்பு இல்லை இதெல்லாம், ஆனால் தட்ஸ் த ஒன்லி அச்சீவ்மெண்ட் தே ஹேவ். இனிமேல் அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் இம்மைக்காக மாத்திரமே. அவங்க எந்த வசனம் கேட்டாலும் ஆண்டவர் பேசும்போது அவங்களுக்கு எப்படி தான் அவங்களுக்கு கனெக்டேஷன் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால், அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வேலையில் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் போல இருக்கு, அதுக்கு மட்டும்தான் அவங்க வாக்குத்தத்தமாக அந்த ஒரு வசனத்தை பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. So they only love the word to meet their worldly exploits. அவங்களுடைய worldly intentions, அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வசனத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த உலக கவலை இருக்குது பாருங்கள், இந்த ஐஸ்வர்யத்தின் பற்று எந்த வசனத்தை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம்னு அவங்கள தூண்டி விட்டதோ, அதே கவலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வசனத்தை நெருக்கி போட்டுரும். அதான் ரொம்ப வேதனை. இன்றைக்கி நிறைய பேர் இது மாதிரி வசனத்தை வைத்து தங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட செழிப்பு, தங்கள் வேலை, தங்கள் வருமானம், இதற்காகவே வசனத்தை பயன்படுத்தி அவங்க அதுக்குன்னே வசனத்தை புரிந்து 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 அந்த கண்ணோட்டத்தில் கேட்டு அவங்க வேலைகளும் வருமானங்களும் உலக சூழ்நிலைகளும் எல்லாம் அப்படி வளர்ந்து அதில் மேலோங்கி செழித்து வரும்போது கடைசியில் அவங்களுடைய பிந்தின நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனண்டை சேர்றதை விட யாரண்டை ரொம்ப சேர்ந்துடுறாங்க, உலகத்தண்டை தான் சேர்ந்துறாங்க. அந்த உலகமே அந்த வசனத்தை என்ன செய்கிறதுன்னா நெருக்கி போடுகிறது. ஆனால் இந்த கவனிங்க, இந்த முள் உள்ள இடம்னு பார்க்கும்போது, இந்த முள்ளெல்லாம் ஆண்டு எதுக்கு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்னா, எரிக்கப்படுவது தான் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வேதம் வாசிக்கிறதும், வேதத்தை அறிந்து கொள்வதும், வேதத்தை புரிந்து கொள்வதும் தேவனண்டை நம்மை சேர்க்கணுமே தவிர உலகண்டை நம்மளை சேர்த்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு எதை மட்டும் ஒரு சைடாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தங்களுக்கு உலகத்தில் கிடைக்கும் ஐஸ்வர்யத்தையும் உலகத்தில் கிடைக்கும் பொன்னையும் பொருளையும் தான் வசனத்தின் மூலமாய் பெறுவதற்கு அவங்க பயன்படுத்தி கடைசியில் ஒரு கட்டத்தில் தேவனை விட்டு விலகுவதற்கே அது காரணமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகமும் அதனுள்ள எல்லாமே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அழிஞ்சு போயிடும், அழியாது என்னது வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வளர வேண்டியது முள் இல்லை, வார்த்தை. அதை கெடுக்கிற எந்த முள்ளாக இருந்தாலும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ உலக பொருளோ உலக ஆசைகளோ நம்மளை மேற்கொண்டு விடாதபடி வசனம் வளர வளர அந்த முட்கள் எல்லாம் வெட்டப்படணும். அதன் மேலுள்ள பற்றெல்லாம் நம்மளை விட்டு அதிகமாக போயிடணும். கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து
இன்னும் அவர் அண்டை சேருவதற்கு வசனம் நம்மை கொண்டு போகுமானால் நாம் நிச்சயமாகவே செழிப்பாக இருப்போம். இந்த வேர் பற்ற விடாமல் ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே எத்தனை வசனம் விழுந்தாலும் பலனற்று போய்விடும். இந்த எல்லா மாற்றங்களும் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் நிலத்தின் மாற்றத்தில் தான். அதனால் நீங்கள் ஹீப்ரூ நீங்கள் நல்லா படிச்சிங்க. இந்த படிக்கிற காலத்தில் உங்களுடைய வேத ஆராய்ச்சியில் கர்த்தர் உங்கள் ஹார்ட்டையும் கர்த்தர் அதிகமாக மாற்றணும் அப்படின்றதான் வாஞ்சை. இருதயம் உங்களுடைய லாங்குவேஜோடு சேர்ந்து மாறி விடுமானால் நிச்சயமாகவே அது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை எங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒருவர் எப்போவும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் இந்த மாதிரி போயிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் பார்சலே பிரிக்கலை, அப்படியே எடுத்து ஷெல்ஃப்லேயே இருந்துச்சு. அது இந்த டேபிள் மேலே ஏதோ இருந்துச்சு. என்னுடைய மகன் இருக்கான் பாருங்கள், உள்ளே ஒரு நாள் வந்தால் எப்பவுமே எதை சுற்றி பார்ப்பான் என்ன இருக்குது அப்படின்னு. வந்து பார்த்துட்டு, என்ன டேடி இது பிரிக்காமலே வச்சுருக்கேன், யார் கொடுத்த கிஃப்ட்னு தெரியல, யார் கொடுத்தாங்கன்னே தெரியல, அது இருக்குன்னு விட்டேன். நான் ஏதோ ஸ்கூலுக்கு போனேன்னு நினைக்கிறேன், கொடுத்தாங்க. உடனே அவன் என்ன பண்ணான், நான் திறந்து பார்க்கட்டுமா, சரி திறந்து பாரு என்னன்னு. திறந்து பார்த்தா அது ரொம்ப அழகாக ஒரு பென் ஸ்டாண்டு, ஒரு அந்த டேபிளில் வைக்கிற ஆஃபீஸில் வைக்கிற ஒரு பொதுவாக கொடுக்குற கிஃப்ட்டு தான் அது. நல்லா இருக்குது டேடி, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா. நிறைய இருக்குப்பா இங்கே, எதுக்கு இது வேணுமா அப்படின்னு. இல்லை டேடி இதை வச்சுக்கிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் அவன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தான். அதில் ஒரு கப் இருந்துச்சு, அதில் பென்னு போடுற மாதிரி கப் இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இந்த பெண்ணெல்லாம் எடுத்து மேஜையில் இருந்த பெண்ணை எடுத்து அந்த கப்பில் போட்டு வச்சேன். அப்போ என் மகன் சொல்கிறான், டேடி இது பென் ஸ்டாண்ட் இல்லை டேடி, இது ஃப்ளவர் பாட்டு அப்படின்னு. என்ன ஃப்ளவர் பாட்டா, இதுக்கு எதுக்கு ஃப்ளவர் பாட்டு அப்படின்னு. இல்லை டேடி இது நம்மளுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அவன் பாருங்கள் அதை உட்காந்து அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். உள்ள ஒரு சின்ன சீட்டு ஒன்று இருக்குது, அதை திறந்து பார்த்து படித்து அவங்களுக்கு நேரம் இருக்குது, நம்மளுக்கு நேரம் இல்லை. நான் பெண்ணை போட பார்த்தா இல்லை இது ஃப்ளவர் பாட்டுன்றான். அதெல்லாம் ஃப்ளவர் பாட்டு இல்லைடா, இது பெண்ணு வைக்கிறது தான் அப்படின்னு. இல்லை டேடி யூ வெயிட் அப்படின்ட்டு அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி ஒரு சின்ன கேக் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்காங்க. அதை திறந்து அதை அந்த கப்புக்குள்ளே போட்டுட்டு சொல்லுகிறான், யூனிட் டு போர் வாட்டர்னு. சார் தண்ணி எடுத்து ஊற்றுறானா, வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ தண்ணியை ஊற்றின உடனே கொஞ்சம் நேரத்தில் அது பார்த்தீங்கன்னா அப்படியே உப்புன்னு அப்படி நல்லா உப்பிருச்சு. அப்படியே அந்த கப்பே நிரம்புற மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்தா மண், அது அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியலை இது வச்சுட்டு இப்போ அடுத்த என்ன பண்ண, என்ன செடியை வைக்கன்னு நான் யோசித்துட்டு இருக்கேன். பார்த்தா அது கூட ஒரு பிளாஸ்டிக் கவரில், ஒரு சின்ன கவரில் கையிலே பிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு 10-15 விதை மாதிரி ஒன்று இருக்குது, சின்ன. இவன் தான் சொல்கிறான் அதை விதைன்னு. எனக்கு தெரிஞ்சுதான் நான் என் கையில் மாட்டி தான் குப்பையில் தான் போட்டிருப்பேன் அதை. அப்போ அவன் அதை எடுத்து என்ன சொல்கிறான், இதை போடுங்க டேடி இட் வில் ஒர்க்குன்னு. எனக்கு இவன் சொல்ல எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா இவன் தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தது கிடையாது. சரி என்னமோ பண்ணுன்ட்டு விட்டேன் நான். அவன் உடனே அந்த விதையெல்லாம் எடுத்து தூவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டான். ஆமாம் நான் சரி இவன் ஏதோ பண்ணுறான், இது என்ன வரப்போகுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் அந்த இடத்துக்கு நான் வர முடியல. நான் வெளியூர் போயிட்டேன், வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன், ஒரு கூட்டங்களுக்காக போயிட்டு 1 வீக் கழிச்சு தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ் அப்படி திறந்தேன் பாருங்க, எனக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஒரு அரை அடிக்கு செடிங்க ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. எனக்கு அது அற்புதம் மாதிரி தெரிஞ்சது. எனக்கு அப்போதான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சுது. கையில் கூட ஒரு விரலில் பிடிக்க முடியாத ஒரு சின்ன விதை கூட ஒரு நல்ல சத்தான ஒரு நிலத்தில் விழுமானா அது என்ன செய்யும், வளர்ந்து பலன் கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் ஆழமான பிரசங்கம் கேட்கணுன்னு வாங்க, அப்படிலாம் தேவையில்லை. கடுகு மாதிரி ஒரு வார்த்தை விழுந்தா கூட நம்ம இருதயம் நல்லா இருந்ததுன்னா என்ன செய்யும், மிகுந்த பலனை கொடுக்கும். பெரிய பிரசங்கர் வரணும் அவசியம் இல்லை இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் பெரிய மாங்காய் மாதிரி வசனம் வரணும், தேங்காய் மாதிரி வசனம் வரணும் அவசியம் இல்லை. கடுகு மாதிரி வசனம் இருந்தால் கூட சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப சிம்பிளாக பேசுகிறாருங்க அப்படின்வாங்க. சிம்பிளாக பேசி காம்ப்ளிகேட்டாக பேசுகிறதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இருதயம் ஒழுங்காக இருந்தால் சின்ன கடுகு விதை கூட விதைக்கப்பட்டால் எல்லா மரங்களிலும் பெரிய மரமாக வளர்ந்து ஆகாயத்து பறவைகளெல்லாம் கூடு கட்டுறபடி செழிப்பாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ முக்கியம் என்னன்னு கேட்டால்
வசனம், வசனத்தின் மேல் வசனம் விழப்போகிற நிலம் இருதயம். அதனால தானே அன்றைக்கு அந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த எஜமான் வந்தபோது நடுவில் இருந்த அத்தி மரத்தை பார்த்து, என்னப்பா இது ஒன்றுமே கனி கொடுக்காமல் இருக்குது, 2 வருஷமாக வர்றேன், ஒரு பலனும் இல்லாத, வெட்டி போடுன்னு சொல்லும்போது அந்த எஜமான் உடனே அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 year டைம் கொடுங்க, கிளையை வெட்டுறேன்னு சொல்லலை, எதையும் வெட்டுறேன்னு சுற்றி கொத்தி எரு போடுறேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இருதயத்தில் கொஞ்சம் கை வைக்கிறேன், நிலமாகிய இருதயம், அதில் கை வச்சு அதை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், கனி வந்துடும் இல்லையா? கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் நம்ம எவ்வளோ வசனத்தை தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்ம முயற்சி எடுக்கிற அதே வேளையில் நம்முடைய இருதயத்தை தேவன் இன்னும் அதிகமாக பண்படுத்த, இன்னும் உரமாக்க, இன்னும் அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துட்டு சதையாக நம்மை நிரப்பி அதில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கி கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் அல்ல, 100ஆக 60ஆக 30ஆக நீங்கள் பலன் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வேதத்தை ஒரு முறையாக கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. நான் கூட பைபிள் காலேஜ் 2 வருஷம் படித்தேன். ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடிச்சேன், எங்கள் பைபிள் காலேஜில் 100கணக்கான பேர் படித்தோம், ஆனால் எல்லாருமே பலன் கொடுக்கலை, தேவனால் பயன்படுத்தப்படலை. நிறைய பேர் பின்வாங்கியே போயிட்டாங்க, விசுவாசியாக கூட இல்லை இன்றைக்கி, அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம எவ்வளோ பட்டங்களை பெறுகிறோம், எவ்வளவு நம்ம படிக்கிறோன்றதை விட நம்முடைய இருதயத்தை எவ்வளோ பக்குவப்படுத்துகிறோன்றதுல தான் விஷயமே இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா கொஞ்சமோ அதிகமோ எது விழுந்தாலும் மிகுந்த பலனை தந்து தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதும் உணர்ந்து கொண்டதையும் இருதயமாகிய பலகையில் எழுதி அதை நல்ல விளைவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய அறிவை மாத்திரமல்ல என்னுடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. இந்த ஊழியம் அநேகருக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you, Pastor, for your words of zeal and diligence. Now it is time for the testimony